Hello guys, welcome back to our channel. My name is Abhay Bhai. Anindita. So again we are back with Father Blazers comedy scene reaction. And this is the skeleton comedy which we have started yesterday. Right. And क्या मजेदार था guys, मतलब अभी भी मुझे याद आ रहा है ना, तो मुझे लग रहा है कि मैं हंस पड़ूं, इतना ज्यादा फनी था. The skeleton was like so funny. Right. And okay, so let's get started. I think we should not waste any time. But अगर आप हमारे चैनल पे नए हैं तो क्या करना है आपको? Please do subscribe, guys. It is very much required. Yes. Please stay connected with us by subscribing our channel and also press the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. ஏதோ என் பொண்டாட்டியால சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். வந்தமா தின்னமா கிளம்பணுமான்னு இருக்கணும். தின்னுபிட்டு இங்கேயே பட்டிய போகணும்னு ஆசைப்பட்ட பல்லு தெரிச்சு போகும், ஜாக்கிரதை. ஓகே ஓகே சரோ கண்ணே சாம்பார் எத்தனடா இது சரோவா கொழுப்புதான். சரோஜா சாம்பார் எடுத்து வாடி. அப்படியே வாடி எத்தனை வாடி. என்னங்க ரெண்டரை போட்டிருக்கீங்க, அது யாருக்கு? அது செத்து போன எங்க தாத்தாவுக்கு. இது 7வது வருஷம் தேவசம். பேராண்டி நீ சாப்பிடறப்ப உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு போடுறா, உன் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குனாரு. சரி சாப்பிடியான்னு போட்டு வச்சேன். அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, தின்னுட்டு தொலையட்டும். அது வேற ஒண்ணு இல்லடி, எங்க தாத்தா ஆவியா உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காரு. அவரு வட பிரியர். என்னமோ நடக்குது இந்த வீட்ல. அதான் நடக்குது. டேய் வெள்ள மண்டையா, உன்னால எவ்வளவு சமாளிக்க வேண்டியது பாத்தியா? சமாளே டேய் நல்ல வண்டிக்கு வரையலாம் தின்னாச்சுல, வண்டியை கட்டு. போகணும் தான் நினைச்சேன். ஆனா சரோஜா குஞ்சே நிமிந்து பரிமாறின அழக பார்த்து பிளாஸ்டிக் எவ்வளவு வந்துச்சுப்பா. பிளாஸ்பேக்கா விட்டா டூயிட்டு ஆடுவ போல் இருக்கு. அட பாவி, அவன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும் சகல சகலையா ரகலையா இப்போ. ஆமா சகல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா, எனக்கு ஒரு வயாகரா மாத்திரை வாங்கி தெரியும். வயாகராவா? வயாகரா மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு இங்க என்ன வாழுது? வடையால அடிச்சு கொண்டே அப்படியாமா. டேய் என்ன டச் பண்ண உன்னை பத்தி ஜூனியர் விகடன்ல எழுதிடுவேன். ஜூனியர் விகடன்ல என்னங்க அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வேணாப்பா. என்னங்க கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விடுங்க. வந்துட்டா கண்ணா. Oh man. ஜின்ஜின்னுக்கான் ஜின்ஜின்னுக்கா இந்த முதுகு மேல எனக்கு ஒரு கணக்குத்தா. இது நம்மாலே வேணாண்டா கோபாலே, நம்மாலே வேணாண்டா கோபாலே. உங்க கை குச்சி மாதிரி குத்துது, முதல்ல நகத்தை வெட்டணும். அவ்வளவு படாத, வெட்டிடா செல்லம். என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க, கூச்சமா இருக்கு அப்படிங்கிற. சரி சரி, முதுகு தேய்ச்சி விட்டது போதும். பிரா கொண்டு வர மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க. பிராவா, பரவாயில்ல, கொண்டார. Ranish. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சத்தம். என்ன பிரா கொண்டு வர சொல்லி உங்ககிட்ட தானே சொன்னேன் நானு. ஆனா பிரா அந்த இடத்துல பறந்து வருது. ஏண்டி பிரா என்ன புறாவா பறந்து வர்றதுக்கு? எங்க? அதோ அது வேற ஒண்ணும் இல்ல சரோஜா, நீ புறா கட்டியா? புறா இல்லைங்க, பிரா. புறா கட்டியா? நான் அங்க இருந்து தூக்கி எறிஞ்சனா அது காத்துல பறந்து வந்து இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. பறந்து வந்தா அந்த இடத்துல தொங்குமா? அந்த இடத்துல எங்க தொங்குது? கம்பியில தான் தொங்குது. அங்க பாரு. நீ பாக்காத, கம்பி உனக்கு எனக்கு தெரியாது. நீ போய் சீக்கிரமா புடவை மாத்திக்க போ. அப்ப புடவை அதுதான் நான் இருக்கிற இழிச்சாப்ப துவைக்கிறதுக்கு போ. டேய் படாக்கண்டா, நீ ரொம்ப ஓவரா போறடா. உன்னை யாரா பிரா கொண்டு வர சொன்னா? என்ன சகல, முதுகு தேய்ச்சி விட்டவ பிரா கொண்டு வந்து கொடுக்க கூடாதா? என்ன
முதுகு எடுத்தாச்சியா? அது எப்ப? இப்போதான். டேய், நீ விட்டா குடும்பத்துல பெரிய வில்லங்கத்தை உண்டாக்கிற போல் இருக்கு. அவ ஏன் பொண்டாட்டிடா? Once upon a time, அவ எனக்கு பொண்டாட்டி தான். லீகல் ரைட்ஸ் எனக்கும் இருக்குது சகல. ஆஹா, அடிக்கடி சகல சகலங்க. லீகல் பாயிண்ட் வரை பேசலாம். நம்ம கேஸ் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காத போல் இருக்கே. இவனை அப்படியே வரப்பாங்க. ராத்திரி தூங்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். எலும்பு பயலே என்னை பாரடா, நான் வைக்க போற எலக்ட்ரிக் சாக்குல சாக போறடா, நீ சாக போறடா. தூக்கத்திலே சிரிப்பா இருடி, உடம்புல வயர் சுத்தி கணக்கிற சுத்திய போடுற, அப்படி எரிஞ்சு சாம்பலா போ. उसमें कुछ एडिट नहीं होगा. அட பாவி, சாம்பலா போவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். उसको शॉक लगेगा. अभी लग रहा है. டேய் என்ன முட்டாள், இன்னைக்கு நீ தினசந்தி பேப்பர் படிக்கல? பவர் கட்டுன்னு போட்டு நின்னுச்ச. பவர் கட்டா? அட பாவி, அத படிச்சுட்டா நிம்மதியா படுத்திருக்கியா? நான் பார்க்காம போயிட்டனே. இது கூட தெரியல, நீ என்ன கொல்ல போறியா? நான் போய் உன்னை கொல்ல வருவனா? உன் உடம்புல இருக்க எலும்புல கரண்ட் பாஸ் ஆகான்னு செக் பண்ணி பார்த்தப்பா. டேய், உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் உன் மேல எனக்கு கோபம் இல்ல. நீ என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் சரோஜா மேல நீ வச்சிருக்க பாசம் தான். எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டா சரி தப்பா? ஏதோ இந்த ஜென்மத்துல என் சரோஜாக்கு நீ நல்ல புருஷனா வந்துகிற. அத கெடுக்க நான் விரும்பல, அதனால நான் விட்டு குத்துறேன். ஐயா, நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா, நீ போயிட்டு வா. காதல்ல தோல்வியுற்ற இந்த கால இப்ப போறேன். காதலிலே தோல்வியுற்ற காளையுருவும் கடந்த பின்னே அமைதி என்று திருவாள் காலம் கடந்த பின்னே அமைதி என்று திருவாள். சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாக்குற? ஓ, உசிலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல நம்ம கூத்து தானே. எதுக்கு? கொலை விழுகவா? ஜீப்பு. அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா, நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்னை அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. டேய், அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். This is different. எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்திருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் ஒன்றையும் செஞ்சு கொடுக்கிறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்ல, எங்கடா ஓடுற? காலையில பேதி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல் खुश हो गया पूरा. பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க? போடா போ.
Okay, so I think this is a new movie, different movie, not new movie. Sorry, different one which we have seen, like the skeleton comedy. This movie is different. Okay, Right. so wow, I wish the skeleton comedy should have been a little I more. think is that amount of the scene are there in that movie, or did we miss something? But I felt like we have missed a lot of skeleton comedy scene. Yeah, I think very limited parts we are seeing, right? I don't know what is the name of the movie, so that we can search. Yes, we can search and we just want to cover the whole comedy. Yes. Whole comedy, yes. That will be really great for us. Because अचानक से वो चला गया, right? अचानक से, but it was having a little gap, I think so. Yes. So really awesome. I laughed out a lot after so long, I think, and people should laugh more often because this is very needed. And इतना hectic, इतना गर्मी पड़ रहा है यार, मतलब हंसो थोड़ा सा तो अच्छा लगता है कि यार भाई हम खुश हैं. No AC in our studio. No AC here. Lights are there, so it's very difficult to do video. But yes, we are enjoying because it is all worth it at the end of the day. At the end of the day, मतलब definitely. I wish कि ये पूरा जो 41 minute था ना, ये long video we have picked up. I thought whole. Yes, I thought because I thought it's 41 minutes. This whole clip and it will cover. I was so happy. That only. So we'll enjoy this throughout. So let's see. Yes, if you have the full comedy of this particular movie, I don't know what is the name of the movie, please let us know in the comment bar, or you can ping us in Instagram. It would be so good of you, because we just want to cover the whole comedy of that skeleton. And of course, along with this, we are going to start some of the movie scene reaction as well. So I will update you in the community post. Yes, so yeah, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, don't forget to subscribe our channel, guys, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.